நம்ம கீழே இருந்து மலையை பார்க்கிறோம், அவர் மேல இருந்து மலையை பார்க்கிறார். கடவுளுக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு இந்த டெஸ்ட கொடுத்தா இந்த பிள்ளை ஃபெயில் ஆகாது, என் பிள்ளை ஜெயித்து வருவா. ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து சொல்றாரு, நீ மூழ்குவதில்லை, நான் உன்னை மேல உயர்த்த. கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், மூழ்கினத மிதக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களை தூக்கி விட ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ எவ்வளவு அகல பாதாளத்தில் இருந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறேன். நீ மூழ்குவதில்லை, உன்னை மிதக்க பண்ணுவேன். ரெண்டு ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இந்த நாளுக்காக தேவன் கொடுக்கிற அந்த இறை வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கடவுளுடைய பார்வைக்கு இது எப்படியா அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். போனஸா மோவாபியரையும் கொடுப்பாரு. நீங்க நினைக்கிறீங்க இது எப்படி சால்வ் பண்ண முடியும் ஆண்டவரே, இது எப்படி ஆகும் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, இது ரொம்ப லைட்டான காரியம், இது ஆண்டவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். நீங்க எதெல்லாம் இன்னைக்கு முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவர் அதையெல்லாம் பார்த்து சொல்றாரு, என்னால முடியும். உங்களால முடியாது, இது மனுஷரால் கூடாதுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவர் நம்ம பார்க்கிற விதம், நம்ம பிரச்சனையை பார்க்கிற விதம் வேற, நம்ம பிரச்சனையை பார்க்கிற விதம் வேற. நம்ம கீழே இருந்து மலையை பார்க்கிறோம், அவர் மேல இருந்து மலையை பார்க்கிறார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு எறும்பு இந்த ஸ்டாண்டை பார்க்கறதுக்கும் நான் இந்த ஸ்டாண்டை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம பிரச்சனையை பார்க்கறதுக்கும் ஆண்டவர் பிரச்சனையை பார்க்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், நீங்க தற்செயலா இங்க வரவே இல்லை, கடவுள் தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். யாருக்கு என்ன வசனம் சொல்லணும்? நீங்க நினைக்கலாம் எல்லாம் மூழ்கி போச்சு, என் வாய்ப்புகள், என்னுடைய லைஃப்ல இருந்த எல்லா எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், நான் ஏன் வாழணும்? வாழ்க்கையை கசந்து போயிடுச்சு பிரதர். என் வாழ்க்கையில நான் பல முறை யோசித்திருக்கிறேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவர் என்று சொல்லுவேன், முடியலப்பா, இப்பதான் ஆரம்பமே. பல முறை நான் யோசித்திருக்கிறேன், இந்த ஊழியம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்கு. எத்தனையோ துரோகங்கள், மறைமுகமான குத்துக்கள், கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நம்ம உழைச்சிருப்போம், அவங்கள உருவாக்கி அவங்கள ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருப்போம், ஆனா மறந்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, தம்பி நீ கீழே போகாத, நீ மேலே ஏறி வா. ஆண்டவர் மட்டும் இல்லைனா இந்த ஊழியத்தை இவ்வளவு நாள் செய்யவே முடியாதுங்க. நான் இங்க பேசுற ஒவ்வொரு செய்தியும் நான் உணர்வுபூர்வமா பேசுறேன். நான் ஏதோ டீச்சர் மாதிரி ஒரு பாட புஸ்தகத்தை எடுத்து பாடம் எடுக்கல, அனுபவத்தில் நான் அனுபவிச்சதை உங்கள்கிட்ட பேசுறேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், நீங்கள் கடந்து போகிற அனுபவங்களை கடவுள் எனக்கு காண்பிக்கும்படி என்னை அந்த பாதையில் நடத்துவார். நான் முதல்லலாம் ஏன் எனக்கு இது நடக்குது, நான் தான் உங்க பிள்ளையாச்சேன்னு கேட்பேன். ஆனா ஆண்டவர் சொல்வாரு, எப்பா இந்த பாதையில் நடந்து வரவங்க ஏராளமானவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய கண்ணீரை நீ புரிந்துக்கலனா, அவங்களுடைய உபத்திரவத்தை நீ அறிந்துக்கணும்னா அந்த பாதையில நடந்தாதான். அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு, நான் சந்திக்கிற பிரச்சனைகள் நானாக தேடி போனதல்ல, என் யுத்தங்களை கடவுளே எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். சில சமயத்துல நீங்க சில கோர்ஸை தேர்ந்தெடுப்பீங்க, ஆனா ஸ்கூல்ல டீச்சர் உங்களை சில எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுத்துவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டூடெண்ட் பிரைட் ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட்டை எல்லா ஸ்கூலுடைய சேர்ந்து இருக்கிற காம்படிஷனுக்கு அனுப்புனா இவ ஜெயித்துட்டு வருவான்னு சொல்லி அந்த பிரின்சிபலுக்கும் உங்க கிளாஸ்
டீச்சருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் கடவுளுக்கு தெரியும், இந்த பிள்ளைக்கு இந்த டெஸ்ட்டை கொடுத்தா இந்த பிள்ளை ஃபெயில் ஆகாது, என் பிள்ளை ஜெயித்து வருவா. எந்த டீச்சரும் தாம் பிள்ளை ஃபெயில் ஆகணும்னு கொஸ்டின் பேப்பரை தரது இல்லைங்க. அவங்க கொடுக்கும் போதே நீங்க பாஸ் ஆகணும்னு தான் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்களே தவிர, உங்க டெஸ்ட் உங்ககிட்ட இருந்து கடவுள் கொண்டு வர போகிற பெஸ்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டெஸ்ட் வந்தா பெஸ்ட் வரும். சொல்லுங்க ஆமென். உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன், யாரையுமே நீங்க தரக்குறைவா எடை போட்டுறாதீங்க, யாரையுமே மட்டமா எடுத்துறாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க. யாராவது ஆமென் சொல்றீங்களா? முடிஞ்சா தூக்கி விடுங்க, தள்ளி விடாதீங்க, அவங்கள நியாயம் தீர்க்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ மூழ்குவதில்லை, உன்னை மிதக்க பண்ணுவேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அம்மாவுக்கு இந்த வார்த்தையை கடவுள் கொடுக்கும் போது என்ன வயசு இருக்குது? ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 100ல பிறக்குது அப்படின்னா அவர் பேசுனது 99. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, 99 இயர்ஸா தாத்தா கிட்ட இருந்து ஒன்றும் வரல. இப்போ பாட்டிக்கிட்ட வந்து ஒரு தூது வருகிறது, பாட்டியம்மா பாட்டியம்மா உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த அம்மா சிரிக்கிறாங்க, இது எப்படி ஆகும், இதெல்லாம் நடக்கிற காரியமா? உடனே அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களா? சாராளும் சரி, விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமும் சரி, இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டவுட், இது எப்படி நடக்கும்? நீங்க உங்க மனசுல கூட இன்னைக்கு சில டவுட் இருக்குது. என்னன்னா, எப்படி இது முடியும்? நான் கடவுளை நம்புறேன், அவர் எனக்கு செய்வாருன்னு எனக்கு தெரியும், ஆனா எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறதை உங்களுக்கு விளக்கி சொல்ல போறார். எத்தனை பேர் அதை விளங்கி கொள்ளுகிற அந்த ஆசையில வந்திருக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில நான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில, ஒரு போராட்டத்துல, பண தேவையில நான் பயங்கர கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப கஷ்டம், நெருக்கம், எப்பக்கத்து நெருக்கம், யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. இப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசுவாருன்னு பார்க்கிறேன். ஒண்ணுமே, அதாவது நீங்க ஒரு நல்ல காரியம் செய்ய போய் அந்த நல்ல காரியம் தவறான ஒரு காரியமா போகும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில சில கசப்புகளை கொண்டு வரும். நன்மைக்கு எதிர்பார்த்த எனக்கு தீமை வந்தது, யோபு சொல்றாரு. கைகூடி வர நேரத்தில் கைவிட்டு போகிறத பார்த்துருக்கிறீங்களா? அதே மாதிரிதான் சில வேளைகள்ல அனுபவங்களை சார்ந்து அற்புதங்கள் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, உங்கள் அனுபவங்கள் அற்புதங்களாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் என்று பிரசங்கி 3:11 சொல்லுகிறது. He makes everything beautiful in its time. ஆனா எனக்கு தான் தெரிய மாட்டேங்குது, அந்த பியூட்டிஃபுல் டைம் என்ன டைம்? பியூட்டிஃபுல்லா ஆக்குற டைம் இப்போ அலங்கோலமா இருக்கிறனே. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ மூழ்குவதில்லை, நான் உன்னை மேல உயர்த்தப்போம். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
இதே காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 17 வசனத்திலையும் அதே காரியத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எங்க வானத்தை பூமிய படைச்ச அந்த கரத்தினால உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாதா? செய்வார் நம்புறவங்களும் ஆமேன்னு சொல்லுங்க. எப்போதுமே ஒன்று சொல்றேன், மற்றவங்களை பார்த்து உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை உண்டு, வீட்டுக்கு வீடு. அப்போ சில நேரத்தில் சிலருடைய பிரச்சனையை பார்க்கும்போது நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும்னா, அவங்கள தூக்கி விடணும்னு இருக்கணும், போட்டு மிதிக்கணும்னு யோசிக்க விடாது. ஆண்டவருடைய எண்ணமே அதுதான். ஆண்டவருடைய இருதயம் நம்ம தூக்கி விடணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் 3 வசனத்திலிருந்து 7 வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். கோடாலி என்பது ஒரு மரத்தினாலான கைப்பிடியை உடையது, மேல இரும்பு. ஒரு கோடாலியை போடுங்கப்பா. அந்த கோடாலியை பாருங்க, இந்த இரும்பை பாருங்க, இது வெயிட்டானது. ஓங்கி தூக்கி அடிக்கும் போது சில சமயத்தில் என்ன ஆகும்னா, இந்த இரும்பு துண்டு இந்த கட்டையிலிருந்து ஸ்லிப்பாகி வெளியே வர வாய்ப்பு உண்டு. சில நேரத்தில் இந்த இரும்பு என்ன பண்ணும்னா, அது ஓங்கி கொண்டு வரும்போது அந்த கைப்பிடியில் நம்ம கையிலிருந்து அது விலகி போய் விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தீர்க்கதரிசியோடு சேர்ந்து ஒரு வீட்டை கட்டுறதுக்காக மரத்தை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து இருப்பதற்காக நம்ம கூட ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்போது இப்படிப்பட்ட சில காரியங்கள் ஸ்லிப் ஆகும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஸ்லிப் ஆயிருச்சா? ஹல்லேலூயா. இன்டென்ஷன் கரெக்ட், ஆனா ஸ்லிப் ஆயிடும். நம்ம ஒரு கணக்கு போடுவோம், ஆனா ஸ்லிப் ஆயிடும். ஸ்லிப் ஆகிற சில சூழ்நிலைகள். ஆண்டவர் என்ன செய்வார்னா, இன்னைக்கு உங்களுடைய கையில எது ஸ்லிப் ஆச்சோ அதை திருப்பி கொடுக்க போறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், மூழ்கினதை மிதக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க அதை வீழ்த்துறதுக்காக அவங்க கையை ஓங்கும் போது ஸ்லிப் ஆகி கோடாலி உள்ள விழுந்துருச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறேன்? சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க ட்ரை பண்ணது தப்பு கிடையாது. சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் ட்ரையே பண்ணிருக்க கூடாதுங்க. ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க, அது பாதியில் நின்றுச்சு, நான் தெரியாம செஞ்சுட்டனோ. கல்யாணம் கட்டும் போது நல்லா தான் இருந்துச்சு, நடுவில் திடீர்னு ஒரு எண்ணம் வரும், இதை விட எனக்கு பெட்டரா கிடைச்சிருக்குமோ, மாட்டிக்கிட்டோமோ. தேவையில்லாம ஒரு சகோதரி என்கிட்ட கேட்குறாங்க, பிரதர் நான் திருமணம் பண்ணது தேவ சுத்தமா பிரதர்? அந்த அம்மாவுக்கு வயசு 52. கடந்த 25 வருடங்களாய் அவர்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஒரு குழப்பம், இதுதான் ரைட்டா? எப்படிமா இருக்க முடியுது? ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் காலேஜுக்கு, எங்கள் வீட்டில் வந்து என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. அந்த பொத்தி வளர்த்த என்னை கொண்டு போய் திடீர்னு ஒரு நாள் காலேஜுக்கு போடான்னு சொன்னான். நியூ காலேஜுக்கு பஸ் மாறணும்னு சொன்னாங்க. எங்கே மாறணும்? சாந்தி தியேட்டர் கிட்ட பஸ் மாற்றணும்னு சொன்னாங்க. நான் ஐசிஎஃப்இல் ஏறி பஸ்ஸில் உட்கார்ந்தேன்.
அயனாவரம் வரும்போது அந்த கண்டக்டர் இடத்தில் கேட்டேன், சாந்தி தியேட்டர் வந்து விட்டதா? அவர் சொன்னாரு, வரும்போது சொல்றேன் உட்காருன்னாரு. கீழ்பா கார்டன் வந்தது. எனக்குள் பயம் வந்தது. எங்கடா காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் நாளே லேட்டா போயிருவோமோன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கண்டக்டர்கிட்ட கேட்டேன், சாந்தி தியேட்டர் வந்துருச்சா? பக்கத்துல ஒரு பெரியவர் சொன்னாரு, தம்பி வந்தா சொல்லுவாருப்பா, உட்காருப்பா. திருப்பியும் அந்த புரசவாக்கத்தில் இருக்கிற தாசப்பிரகாஷ் வந்து வரும்போது மறுபடியும் கேட்டேன், சாந்தி தியேட்டர் வந்துருச்சா? அந்த கண்டக்டர் சொன்னார், சாந்தி வந்து அவனுக்கு சொல்றேன், அது வரைக்கும் நீ சாந்தியா இரு, என்ன டென்ஷன் பண்ணாத, நான் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்கணும்ன்றார். சாந்தி வந்துருச்சா, சாந்தி வந்துருச்சா, சாந்தி வந்துருச்சா? ஏன் மனசாந்தியா போயிடுச்சு. கடைசியில அந்த அந்த எக்மோர் ஸ்டேஷன் தாண்டி போயிட்டு இருக்குது. எக்மோர் ஸ்டேஷனை தாண்டி போகும்போது எனக்கு வயிறே கலக்கிருச்சு. இவர் என்ன சொல்ல போற, நான் கண்டக்டரையே பார்த்துட்டு இருக்கிறேன். அவருக்கு அது பயங்கர ஜோக்கா இருக்குது. அவர் ஜோக்கு, நம்ம வயிற்றுல நெருப்ப கட்டி உட்கார்ந்துருக்கிறோம். வந்துச்சா, சாந்தி வந்தது. கடைசியில சாந்தி தியேட்டர் பேசுனா அச்சார் விசில் வச்சுட்டு என்ன பார்த்து சொன்னாரு, ஏ உன் சாந்தி வந்துருச்சு எனக்கு. மறக்கவே மாட்டேன். அங்கிருந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து நியூ காலேஜுக்கு போறதுக்கு சென்ட் பீட்டர்ஸ் ரோட் போற பஸ் மாறணும். சாந்தி தியேட்டர் வந்துருச்சா? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தா கூட இப்ப கூட என் மனசுல பசுமையா இருக்குது. சாந்தி தியேட்டர் வந்துருச்சா? நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்புதம் வந்துருச்சா வந்துருச்சான்னு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு மாசமும் சாந்தி தியேட்டர், சாரி, ஐயோ இத்தனை தடவை சாந்தி சிஸ்டர் எழுத்துட்டேன் வேற. அற்புதம் வந்துருச்சா வந்துருச்சான்னு சொல்லி பல மாதங்கள் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு நாள் வரும், நீங்க காத்திருந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்க வந்துருச்சா வந்துருச்சான்னு எதிர்பார்க்கிறத கர்த்தர் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவார். அது இன்னைக்கு நடக்க போகிறது. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. இவங்க நல்ல இன்டென்ஷன்ல அவன் வெட்டிக்கிட்டு இருக்கிறான். விழுந்து விட்டது, தண்ணீருக்குள்ளே விழுந்து விட்டது, மூழ்கி விட்டது. யோர்தான் பெருகெடுத்து ஓடுகிற ஒரு பயங்கரமான நதி. உள்ள யாரும் கால் வைக்க மாட்டாங்க ஈஸியா. அப்ப அவங்க மனசுக்குள்ள அவ்வளவுதான் போச்சு. பதறி போய் அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் சொல்லுகிறார், எலியா கிட்ட முதல்ல ஓடி வரார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், முதல்ல தீர்க்கதரிசி கிட்ட வா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க போனோம், எங்க போனோம், சபை கிட்ட வரணும். சொல்லுங்க ஆமே. எடுத்தோன்னு கோர்ட்டுக்கு போயிடுறது, எடுத்தோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் போடுறது, எடுத்த உடனே வந்து கெட்ட வார்த்தை பேசுறது, எடுத்த உடனே அடிச்சிடுறது, அப்புறமா வந்து சொல்றது பாஸ்டர்ட்ட, பாஸ்டர் இந்த மாதிரி நடந்துருச்சு, நடக்கிறதுக்கு முன்னாடி வரலாமேப்பா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன நடந்தாலும் முதல்ல ஒரு பிரச்சனை ஆயிருச்சா, சில பேர் நம்ம சபையில் இருக்காங்க, உடனே ஃபோன் பண்ணுவாங்க. கடந்த வாரம் நம்மளுடைய சபையில் ஒரு பிரதருக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சு. உடனே எல்லாரும் ஜெபிச்சோம். நிறைய பேர் அந்த மாதிரி சபைக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, உடனே எனக்கு வரும், ஜெபம் பண்ண கர்த்தர் உடனே அற்புதம் செய்வார். இந்த சகோதரன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்த உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் என் உள்ளத்துல சொன்னார், இல்லை நான் சுகமாக்குவேன். கடந்த வாரம் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சுகமா இருக்கு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு கட்டி ஒன்று, அந்த கட்டியை பற்றி டெஸ்ட் எடுத்து இந்த வாரம் பயாப்சிக்கு அனுப்புறீங்க. அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் வரப்போகுது. ஏதோ ஒரு மெடிக்கல் டெஸ்டுடைய ரிப்போர்ட்டுக்காக பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ல, தற்செயலாய் நீ இந்த செய்தியை பார்க்கல, இது ஆண்டவருக்கு அற்ப காரியம். நான் ஜீவனோடு உன்னை காப்பாற்றுவேன், ஒரு ரிப்போர்ட்டை நான் நார்மலா மாற்றுவேன்.
உன் ரிப்போர்ட் நார்மல் என்று வரும். யாராவது கையை தட்டி வாங்க. மத்தேயு 11:30 சொல்லுகிறது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை எப்படி இருக்குது? லகுவாயும் இருக்கிறது. என் நுகம் மெதுவா இருக்கும்பா, என் சுமை லகுவா இருக்கும். ஆண்டவர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகிட்ட 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷனை கொடுக்க மாட்டார். உங்களுக்கு எவ்வளோ பாரத்தை சுமக்க முடியும்னு அவருக்கு தெரியும். மிஞ்சினதை சுமத்த மாட்டா. யாராவது ஒரு சந்தோஷமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடியும் முடியும். அற்புதம் நடக்குமா நடக்காதா? இப்ப பாருங்க, எல்லாம் பாருங்க, ஒரு அற்புதம் பயங்கரமான மிராக்கிள் நடக்க போகுது. என்னன்னா, ஆண்டவர் பிசிக்ஸையே மாத்த போறார், இயற்கையவே மாத்த போறார். யாருக்காவது ஒரு ஆமேன்னு சொல்லணும்னு தோணுதா? இரும்பு அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அதனுடைய அந்த இயற்பியலின் படி, அக்கார்டிங் டு பிசிக்ஸ், iron has a density so big that the density of iron is greater than the density of water. எது டென்சிட்டியில் ஹையராக இருக்குதோ அது அடுத்ததுல மூழ்க ஆரம்பிக்கும். So density of the iron is bigger than the water, so iron sinks. But the density of the wood is lesser than the water, so wood floats. நீர்ல கட்ட மிதக்கும், இரும்பு உள்ள மூழ்கி விடும். அப்போ உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை பார்த்தால், அந்த பிரச்சனைகள் மூழ்குவதற்கு ஏராளமான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களை பிரச்சனைகளை இருந்து மேலே மிதக்க பண்ண, அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இரும்பு மிதக்கும், மூழ்கினது மேல வர்றோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என் லைஃபை கர்த்தர் மேல கொண்டு வருவா. ஆண்டவர் குடும்பங்களை பாதுகாக்க விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் இன்டர்நெட்ல மூழ்கி இருக்கிறாங்க. ரொம்ப துக்கமான காரியம். ஃப்ரீடம்ல நான் அவ்வளவு சொன்னேன்ல, வாலிப பிள்ளைங்களுடைய மனசை பிசாசு எப்படி பிடிச்சு வச்சிருக்கான் பாத்தீங்களா? எங்க 3 பிள்ளைங்க, 12, 14, 16 வயசு, காசியாபாத்ன்ற இடத்துல. அந்த பிள்ளைங்களுடைய பெரிய ஈர்ப்பு என்ன தெரியுமா? கொரியன் டிராமா. இன்டர்நெட்ல வர கொரியன் டிராமா. அது கொரியன் டிராமாஸ் ஃபுல்லா லவ். இவன் அவளை லவ் பண்றது, 2 பேரும் ஊறுகிறது, அழுகிறது, கட்டி பிடிக்கிறது. அதை பார்த்துட்டு நம்ம இந்தியாவில் இந்த கொரியன் டிராமாவுக்கும் கொரியன் பாப் மியூசிக்குக்கும் அடிமையா இருக்கிற ஏராளமான சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைங்களும் மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. 3 பிள்ளைங்களும் அவங்க அப்பாவுக்கு எழுதின நோட்டில், நீங்கள்லாம் இந்தியன்ஸ், நாங்கள் கொரியன்ஸ், எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த உயரமாக இருக்கிற ஃப்ளாட்ல இருந்து அந்த 3 பிள்ளைகளும் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எதுல மூழ்கி இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுல்ல. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கை சில காரியங்களில் மூழ்கி கிடக்கிறது. விழுறது தப்பு இல்லைங்க, ஆனா மூழ்க கூடாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இந்த இளம் பிள்ளைகளுடைய ஜீவன் போய்விட்டதுங்க. இன்னைக்கு எதுல இன்னைக்கு விழுந்து கிடக்குது? இன்னைக்கு பிரச்சனை பேசுறோம், ஆனா யாருக்குமே எங்கே விழுந்தது என்று சொல்ல தெரியல. இந்த தீர்க்கதரிசி கிட்ட வந்தோன்னா அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அது எங்கே விழுந்தது? பக்கத்துல பார்த்து கேளுங்க, அது எங்கே விழுந்தது? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மறுபடி வாசிங்க. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அது எங்கே விழுந்தது? அது எங்கே விழுந்தது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது எங்கே விழுந்தது? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், எங்க விழுந்துச்சுன்னு நீ காண்பிச்சினா நான் உனக்கு அதுல அற்புதம் செய்வேன்.
உங்க லைஃப்ல எந்த இடத்துல உங்களை சறுக்குது? மறுபடி கடன் வாங்குறீங்களா? அப்ப கடன்ல உங்களுக்கு ஒரு விடுகையை பிசாசு பிளான் பண்ணி வச்சிருக்கான். அவன் எப்படி பண்ணுவான்னா, எல்லா நெருக்கத்தை கொண்டு வந்து வேற வழியே இல்லை, கடன் தான் வாங்கணுன்ற மாதிரி கொண்டு வருவான். நீங்களும் ஒவ்வொரு முறையும் வெயிட் பண்ணாம கடனை வாங்கிடுவீங்க, அதுல இருந்து வெளியே வர முடியல. இது எங்கே விழுந்தது? ஒவ்வொரு இரவும் படுக்க போறதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறீங்க? எந்த சினிமாவை பார்க்குறீங்க? எப்படிப்பட்ட காட்சிகளை உங்கள் கண்கள் காண்கிறது? அந்த விழுகைக்கு ஏதோ ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் வரும்போதே நீங்கள் சருகலான இடத்துல நிற்கிறீங்க. அங்கே போகும்போது உங்களுக்கு தெரியும், காமெடி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு கடைசியில் காம விகாரத்தில் கொண்டு போய் விட்டுறது. அது எங்கே விழுந்தது? இந்த நபர் உங்ககிட்ட நெருங்கி வர்றாரு, இந்த நபர் உங்ககிட்ட தவறான பார்வையோட பழகுகிறாரு, அது தெரியும். ஆனாலும் அவங்க வர்றாங்க. உங்க மனசுல ஒரு சின்ன ஒரு சலனம் வருகிறது. இதை நான் என்கரேஜ் பண்ணணுமா, இதை நான் அனுபவிக்கட்டுமா இல்லை வேண்டாமா? அந்த இடத்துல உங்க மனசுக்குள்ள நான் விழக்கூடாது, இல்லை நான் விழ முடியாது. ஏனென்றால் எனக்கு கர்த்தர் பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார், நான் இதுல விழ முடியும். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா எப்போதுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, விழக்கூடாதுன்ற ஒரு இருதயம் இருக்கணும். ஆனா விழுந்துட்டா வெளியே வந்துடணும்ன்ற எண்ணம் இருக்கணும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? விழுந்த இடத்துல இருந்து எந்திரிக்கணும்னு நினைக்கிறவன் இது எங்கே விழுந்ததுன்னு பதில் சொல்லுவான். விழுந்த இடத்துல இருந்து எந்திரிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. எங்க இருக்குது, எங்க விழுந்துச்சுன்றத மூடி மறைச்சிடுவாங்க. வேண்டாம், அது எங்கே விழுந்துச்சு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. சில நேரத்தில் பெற்றோர்கிட்ட ஷேர் பண்ணணும், தெரியுமா? நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணணும். நிறைய பேர் யார்ட்டையும் ஷேர் பண்ணுறது, அதனால தான் அவங்களால தனியாக எந்திரிக்க முடியல. சில நேரத்தில் மற்றவங்க கரை வேணும் உங்களுக்கு. உங்களை தூக்கி விட ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. நீ எவ்வளோ அகல பாதாளத்தில் இருந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். இந்த பாருங்க, அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பன்னிக்கும் ஆட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆடு சாக்கடையில் விழுந்துச்சுன்னா தெரியுமா பண்ணும்? சிலுப்பிக்கிட்டு போய் செவுத்தில் போய் தேய்ச்சி எப்படியாவது சாக்கடையை மேலே இருந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணும். ஆனால் மிஸ்டர் பன்னி இருக்கு பாருங்க, பன்னி அது சாக்கடையில் விழுந்துட்டா சிக்கனு கூட ஜில்லு நல்லா இருக்குது. மற்ற பண்ணியெல்லாம் கூட மிஸ்ஸஸ் பண்ணி எல்லாரும் வாங்க, ஜாலியா இருக்குது. அது எங்கேயே விழுந்தது. பக்கத்தில் பார்த்து அன்பா கேளுங்க, நீங்க ஆடா? மற்றதை என் வாயால நான் இப்படி சொல்லுவேன். தம்பி, உங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்குது, அதனால் நீங்கள் ரிஸ்கே எடுக்காமல் பக்கத்தில் எதுவுமே கேள்வி கேட்கல. ஆனால் இங்கே கல்யாணமான ஒருத்தர் டக்குன்னு திரும்பி கேட்டார், நீ ஆடா பண்ணியான்னு கேட்டார். மனசுக்குள்ளே எவ்வளோ நாளாக அந்த கேள்வி இருந்துச்சோ தெரியல. ஆனால் ஒன்றும் சொல்லிக்கிறது, பண்ணியெல்லாம் கூட்டமாக மேயும், நான் சிங்கிளாக தான். சிங்கிளாக இருந்தனால தாண்டி விருந்த. நீ சிங்கிளா போய் கதவை சாத்திக்கிட்டு உள்ள லாக்கு போட்டுக்கிட்டு நீ என்ன பண்றன்னு தெரியாதா? அது எங்கே விழுந்தது? பெட்ரூமில் விழுந்தது. அது எங்கே விழுந்தது? ஆபீஸில் காஃபி குடிக்கிற இடத்தில் விழுந்தது. அது எங்கே விழுந்தது? அது எங்க விழுந்தது? இன்னைக்கு கத்தட்ட, ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு சறுக்குது, இந்த இடத்துல எனக்கு விழுகுது, இந்த இடத்துல நான் மறுபடி கரடன்ல மாட்டுறேன். சில பேர் சொல்லுவாங்க, என் லைஃப்ல ஒரு சர்க்கிள் பிரதர், நவம்பர் மாதம் வந்தாலே பிரச்சனை வரும். அது எங்கே விழுகுது? நவம்பர் மாதத்தில் அது விழும் என்று சாத்தானுக்கு தெரியும். நீங்க தான் வெயிட் பண்றீங்கல்ல, நவம்பர் வந்தாலே எனக்கு பிரச்சனை வரும். சாத்தான் அப்படியே ரெடியா இருப்பான். நவம்பர் வாடி, இந்த வச்சுக்கோ பிரச்சனைய. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி விழுவதில்லை. இல்லங்க, நீங்க வெறியோட பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்.
அதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. விழுந்த இடத்தை காமிச்சிட்டா கர்த்தர் உங்களை தூக்கி விட்டுருவார். திருப்பி அந்த பக்கம் போகக்கூடாது. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பக்கம் குழி இருந்துச்சுன்னு தெரிஞ்சா திருப்பி ஏன் போவானே? அந்த நபர் மூலமா உங்களுக்கு ரிஸ்க்குன்னு தெரிஞ்சா திருப்பி ஏன் அந்த பக்கத்தில் போவானே? அவாய்ட் பண்ணுங்க. போத்திபாருடைய ஒய்ஃபு கிட்ட யோசேப்பு, மிஸ்ஸஸ் போத்திபார், நான் ரொம்ப நல்லவன், ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இல்லை. ட்ரெஸ்ஸு போனால் போதுன்னு துண்டை காணோம் துணியை காணோன்னு தமிழில் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஓடிட்டார் தலைவர். நம்ம ஆட்கள் சில பேர் போத்திபார் ஒய்ஃப்ட்ட பேசுறது, அக்கா இல்லைக்கா நான் அப்படிப்பட்டவங்க கிடையாதுக்கா. என்ன உனக்கு அங்கே அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னா அந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி கிடையாது. நீ எதுக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்கிற? உனக்கு அங்கே என்ன வேலை? தவறான பார்வையில் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னாவே விலகிடணும். அது எங்கே விழுந்தது? எதிர்ப்பாளர்கிட்ட பேசும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. கண்ணை பார்த்து பேசாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. அம்மாளுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இனி நீ கடன்ல மாட்டக்கூடாது, இனி வியாதியில மாட்டக்கூடாது. நான் உன்னை தூக்கி எடுக்க விரும்புறேன். 38 வருஷமா பெரும்பாடோட இருக்கிற ஒருத்தன் ஆண்டவர் சொல்றாரு, எந்திரி படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நீ இனிமேல் மூழ்க போறதில்ல, நான் உன்னை மிதக்க பண்ண போறேன். அது எங்கே விழுந்தது? எல்லாரும் பக்கத்தை பார்த்து கேளுங்க. இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணார்னா, எங்க விழுந்துச்சுன்னு காமிச்ச உடனே அடுத்த காரியம் அவர் என்ன செஞ்சார் பாருங்களேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரும்பு கொம்பை போட்டா இரும்பு மேல வருமா? ஏன் கொம்பை போடுறாங்க? கொம்பை வெட்டி அப்படின்னா இந்த கொம்பு ஏதோ ஒரு மரத்துல இருந்திருக்கு. கொம்பு ஒரு மரத்துல இருக்குதுங்க. உயிருள்ள ஒரு இடத்துல இருக்கிற அந்த கொம்பை அவர் வெட்ட வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். சில நேரத்தில் அற்புதம் நடக்கணும்னா சில காரியத்தை வெட்டி தான் ஆகணும். பிதாக்கு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அந்த நரகத்திலிருந்து வெளியெடுக்கணும். தன் குமாரனை அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். உங்க லைஃப்ல நீங்க மேல வரணும்னா சிலுவையில் இருக்கிற இயேசுவண்டை வராமல் நீங்க வெளியே வரவே முடியாது. கம் டு த கிராஸ். உங்களுக்காக வெட்டப்பட்டார்ல, உங்களுக்காக அடிக்கப்பட்டார்ல, சிலுவையில தூங்கினார்ல. the cross has to come inside the problem. சிலுவை கிட்ட வந்து நிக்கணும். ஆண்டவரே சொல்லும், ஆண்டவரே எனக்காக நீங்க மரிச்சீங்கல்ல, என் பாவங்களை ஏற்றுக்கொண்டீங்கல்ல, என் பிரச்சனைகளை மாற்றுவதற்காக உங்களுடைய ஜீவனையே கொடுத்தீரே. நீங்க தானே சொன்னீங்க, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொன்னீங்கல்ல. உங்க விசுவாசா எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்கல்ல. எனக்கு அற்புதம் நடக்கட்டும். சிலுவை அந்த கொம்பை வெட்டி எங்க விழுந்துச்சோ அந்த இடத்துல போட்ட உடனே ரொம்ப ஆச்சரியம், உள்ள இருந்த இரும்பு வெளியே வந்துருச்சு. எனக்கு இந்த தமிழை விட இங்கிலீஷ் பாருங்களேன். அந்த இங்கிலீஷ் வசனத்தை ஓடுங்க ஒரு நிமிஷம். இல்லை என்ன போட்டிருக்குதுன்னா, அந்த iron did swim. எல்லாரும் சொல்லுங்க, iron did swimனா என்னங்க? நீங்க இழந்தது உங்கள் கண்களுக்கு மறைவாய் உள்ளே மூழ்கினது. உங்களால எட்டி எடுக்க முடியாத இடத்தில் இருந்தாலும் தேவன் மிதக்க பண்ணுவது மட்டுமல்ல, உங்களை நோக்கி அதை நீந்தி வர வைப்பார். கேட்கல? அல்லேலூயா கேட்கல? சத்தமாலே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோடாலி நீந்துதுப்பா. என்ன பண்ணுச்சான் கோடாலி? நீச்சல் அடிச்சு வருதான். ஐயோ, இழந்தவன்கிட்ட நான் சொல்றேன், எந்த பேங்க் உங்களை ரிஜெக்ட் பண்ணுச்சோ அதே பேங்க் உங்க அக்கவுண்ட்டுக்காக தேடி வர.
எந்த கம்பெனி உங்களை தூக்கி அடிச்சதோ அதே கம்பெனி சொல்லும், நீ இல்லாம எங்களால முடியல, தயவுசெய்து திருப்பி வா, ப்ரமோஷன் தரும். இந்த வீடியோவை பார்த்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். பதறி வந்து ஓடி வந்து சொல்றாங்க, ஐயா நாங்க வீழ்த்திக்கிட்டு இருக்கும் போது விழுந்துருச்சு. ஓடி போய் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாங்க, பாருங்க என்ன நடந்துச்சு. இந்த இரும்பு இரவலாய் வாங்கினதாச்சே கோடாலி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சே, நான் என்ன பண்றது? அவன் வந்து சொல்றான், தீர்க்கதரிசி கிட்ட உள்ள மூழ்கிருச்சியா? தீர்க்கதரிசி பார்த்தாரு, இந்த மனுஷனுடைய வேதனையை பார்த்தார், உதவி செய்யலாம். எங்கப்பா விழுந்துச்சு? விழுந்த இடத்தை அவன் காண்பித்த போது அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கொம்பை எடுத்து அந்த இடத்துல போட்ட உடனே அதே மூமெண்ட்ல பாருங்க, உள்ள மூழ்கின அந்த இரும்பு மேல ஏறி வந்து இப்போ அப்படியே ஃபீஸ் பண்ணுங்க, அது மேல வந்துருச்சு, அது ஸ்விம் பண்ணிருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை நீட்டி. எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா கொடுக்கிறதுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொம்பை போட்டா இரும்பு வரும். உங்க பிரச்சனை பெருசா இருக்குது, ஆனா கர்த்தருக்கு நீங்க என்ன செய்றீங்க? சர்ச்சுக்கு என்ன பண்றீங்க? எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வரீங்க? சர்ச்சை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? 8 மணிக்கு சரியா வரீங்களா? நீங்க உங்க லைஃப கடவுள் கரத்துல போடாம உங்க பிரச்சனை எப்படி மிதக்கும்? நீங்க கடவுளுக்கு கொடுக்காம எப்படி கர்த்தர் கடன்ல இருந்து வெளியே கொண்டு வருவார்? அந்த கொம்பை வெட்டி போட்ட போது ஒரு சாக்ரிஃபிஷியலா ஒரு காரியம் நடந்துச்சு பாத்தீங்களா? அது வெட்டி போட்ட போது நேற்று என்கிட்ட ஒருத்தவங்க வந்து சாட்சி சொன்னாங்க. போன வருஷம் அவங்க நம்ம சபையில் வந்து இந்த ஏழை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவங்க நெசா, இங்கே பாருங்க, இந்த நெசாவுக்கு சில பேர் அரிசி, பருப்பு, எண்ணெய் ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்கிறோங்க. ஏழை விதவைகளுக்கு சமைச்சு கொடுக்குறோம். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒவ்வொரு வாரமும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் சில பேர் ஒரு தடவை சொன்னதை மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு, இது என்னுடைய இரும்பு மிதக்கணும்னா நான் என்கிட்ட கையில் இருக்கிற கட்டையை போடணும். நான் போட்டால் என்னுடைய மூழ்கின பிரச்சனைகள்ல இருந்து கர்த்தர் அதை அசால்ட்டா வெளியே கொண்டு வருவார். ஒரு பொருத்தனை பண்ணி விதைக்கணுங்க. இந்த பொருத்தனை பண்ணி விதைச்சிட்டு அடுத்தது எதிர்பார்க்கணும், என் அற்புதம் வரும், நான் ஃபெய்த்தில் கை நீட்டி அதை எடுத்துக்கொள்வேன். அந்த இரும்பு மிதத்தை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அது உன் கையில வந்து நிற்காது, இரும்பு தண்ணீர்ல தான் மிதந்து வந்து நிற்கும். நீ செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது, உன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொள். யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது, நான் கொடுத்தா அவர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கு? என் லைஃப்ல நான் ஒண்ணு கத்துக்கிட்டேங்க, கடவுளுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் அவர் திருப்பி கொடுப்பார். நான் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தவன். எந்த அளவு மிடில் கிளாஸ்னா, ரோட்ல ஐஸ்கிரீம் வித்துட்டு போவான், ஐஸ், பால் ஐஸ், குச்சா ஐஸ். எங்க அப்பாட்ட கேட்போம், ஐஸ் வாங்கணும்பா, வேணும்பா. அவர் எங்ககிட்ட டீசெண்டா சொல்லலாம், அது வேண்டாண்டான்னு வாங்கி தர முடியாதுன்னு சொல்லலாம். என்ன தெரியுமா சொல்லுவாரு? டேய், அவன் எடுத்து அதை சூப்பிட்டு வச்சிருப்பான்டா. அந்த பால் ஐஸ்கிரீம் விற்கிறவன் மேல பழிய போட்டுருவார். அவன் வெயிலுக்கு சூப்பிட்டு வச்சிருப்பான்டா, யாருக்கடா தெரியும்? ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. ரொம்ப ஆசைப்பட்டு அது இதுன்னு கேட்டது இல்லை. ட்ரெயினில் தான் போவோம், ஃப்ளைட்டில் போனது கிடையாதுங்க. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு விஷயம் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நான் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்ப நான் மாற்றுவேன். என்னுடைய 26வது வயசுல ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போதான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகுறாங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன், MBA முடிச்சிருக்கிறேன், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றை சிஸ்டம்ல இருந்து வெட்டி, உன் குடும்பத்திலிருந்து வெட்டி, சமுதாயத்திலிருந்து செப்பரேட் பண்ணி என்கிட்ட கூட.
நான் மூழ்கின அநேகம் பேரை நான் வெளியே கொண்டு வர போறேன். நீ ஒன்ன எனக்கு தாப்பா, நான் மூழ்கினவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும்பா. உன்னை தூக்கி நான் அதில் போட போறேன். 1999 சனிக்கிழமை இரவு சாம் ஜபதரன்ட்ட போய் நான் ஜெபம் பண்ண போகும்போது அவர் சொல்கிறார், தம்பி உனக்கு என்ன பண்ண போகிறேன்? நான் சொன்னேன், அமெரிக்காவில் போய் நான் ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் நான் பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன். அப்படியே கம்ப்யூட்டர்ஸ் முடிச்சிருக்கிறேன், அதனால் எனக்கு ஈஸியாக வேலை கிடச்சிரும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே சிலிகான் வேலியில் Y2K ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1999 அப்புறமா 2000 மாத்திர அந்த நம்பர்ஸ் மாற்றுறதுக்கு எல்லாரும் அங்கே போயிருக்கிறாங்க. நானும் அங்கே போய் வேலை செஞ்சுக்கிட்டே நான் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஊழியம் பண்ணலான் இருக்கிறேன். என்னுடைய கணக்கு 50 வயசுக்கு மேலே எல்லாம் சொத்து சேர்த்து வச்சுட்டு பிள்ளைங்களை பந்தோபஸ்து பண்ணிட்டு 50 வயசுக்கு மேலே இங்கே வந்து ஊழியம் பண்ணணும்னு ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். நீ இப்போவே எனக்கு ஒன்றத்தா, நீ வெட்டி எடுத்து இதில் வாப்பா, நீ ஊழியத்துக்கு ஃபுல்லாக வாப்பா, நீ மரத்திலேயே இருந்துட்டு தண்ணியில் அப்பப்போ வந்து தொட்டுட்டு போகாதப்பா, உன்னை வெட்டி என்கிட்ட கொடு. என் வாழ்க்கை அன்னைக்கு அவர் சொன்னார், உனக்கு அந்த அழைப்பு இல்லைப்பா, டிஜிஎஸ் அங்கிள் என்ன மாதிரி உன்னை கர்த்தர் வந்து தேசங்களுக்கு பயன்படுத்த விரும்புகிறார். நீ பைபிள் காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை கர்த்தர் உலகத்துக்கே பெரிய வெளிச்சமா உன் மூலமா கடைசி கால எழுப்புதலை கர்த்தர் பற்ற வைக்க போறார். அன்னைக்கு இரவு சொன்னாரு, திங்கக்கிழமை காலைல நீ ஆஃபீஸில் வந்து உட்கார்ந்துரு, உனக்கு 3000 ரூபாய் சம்பளம். கூட்ட சொன்னா கூட்டணும், பெருக்க சொன்னா பெருக்கணும், பாட சொன்னா பாடணும், டிரான்ஸ்லேட் பண்ணா டிரான்ஸ்லேட் பண்ணணும், என் கூட வெளியூருக்கு போகணும், வெளி தேசம் போகணும், வருவியா? கேள்வியே கேட்கல. கர்த்தர் கூப்பிட்டாரு. என் பெற்றோர்கிட்ட கேட்கல, என் மனைவிட்ட கேட்கல, எதிர்காலத்தை பற்றி யோசிக்கல. கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சேன். அதனால தான் இன்னைக்கு ஃப்ரீடம் இவ்வளோ ஆசீர்வாதமா. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்குன்னு கொடுத்தா கர்த்தர் நம்ம எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வைப்பார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆண்டவருக்காக உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, உங்கள் இரும்ப மிதக்க பண்ணுகிற தேவனுக்கு, நான் இப்போ தீர்க்க தரிசனமாக சொல்ல, எல்லாம் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். வியாதிகளை சுகமாக்குகிறத பார்க்கிறேன். இப்போ சுகமாக போகிறது. There's a miracle that's going to happen right now. எல்லாரும் ஜெபம் அந்நிய பாஷையில் நல்ல வாயை திறந்து. பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு, எனக்கு தெரியும். இந்த ஆராதனைக்கு கர்த்தர் உங்களை தீர்க்க தரிசனமா கொண்டு வந்திருக்கிறாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் இங்க இருந்து வெறுமையா அனுப்ப போகிறது இல்லை, அவங்க அற்புதத்தை கை நீட்டி எடுத்துட்டு போறாங்க. சிஸ்டர், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சுகமாக்குறார். கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், நீங்க மறிக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஜீவனோடு காப்பாற்றுவா. முன்னாடி நிக்கிற சிஸ்டர் எழுப்பி நில்லுங்க. ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, உங்க ரிப்போர்ட்டை கர்த்தர் மாத்த போறாரு. உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அற்புதம், உங்களை சாட்சியா நிக்க வைக்க போறாரு ஆண்டவர். எல்லா கரத்தை நீட்டி ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பதறாத, திகையாத, நான் உன் தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி உங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. தாமதமானதுனால வெட்கப்பட்டு போய் நிக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் சொல்றார், இனி தாமதிப்பதில்லை, நான் உன்னை சுகமாக்குவேன், நீ எனக்கு சாட்சியாய் மாறுவாய். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில். எல்லா கைகளை நீட்டுங்க பார்ப்போம். காயங்களால் சுகமானே, காயங்களால் சுகமானே, காயங்களால் சுகமானே, காயங்களால் சுகமானே. சிஸ்டர், ஆண்டவர் உங்க இடது பக்கத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தின் ஆவிய இன்னைக்கு வெளியேற்றுகிறார். அந்த கட்டி மறைகிறது, அது கரைகிறது. இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை தருகிறார்.
அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வசனத்தில் கேட்டபடியே ஒரு விடுதலை உங்களை நோக்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை இப்பொழுது சரீரத்தின் மேல் இறங்கி வருவதால் நிறைவானது வரும்போது குறைவானது வெளியே போகும். பொல்லாத வியாதியே சரீரத்தை விட்டு வெளியேறு, 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 வெளியேறு. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். மகளே, உன் குடும்பத்தை பிசாசு கோணலாக்கி வச்சதை நான் நேராக்குவேன். எல்லா குழப்பங்களையும் நான் மாற்றுவேன். குழப்பங்களை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ. கடன்ல இருக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. கடன்ல இருக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. எழும்பி நிக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் இரும்பை மிதக்க பண்ணுகிற தேவன். நீங்க பிரச்சனையோடு வந்தீங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட சொன்னது உண்மையா? நீங்க இந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றார். உங்களுடைய இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. பயப்படாம போங்க. நீங்க திரும்பி இங்க வருவீங்க, முழு சாட்சியை பகிர்ந்து கொள்ளுவீங்க. இன்னைக்கு ஃபுல்லா சொல்ல வேண்டாம், ஆனா இன்னைக்கு உங்களை பதிவு பண்ணி வச்சாச்சு. எதுக்கு தெரியுமா? நீங்க திருப்பி வந்து உங்க ரிப்போர்ட்டோட அற்புதத்தோட சாட்சி சொல்ல வருவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடன்ல இருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணலாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் உங்களை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களா இந்த வருஷம் மாற்ற போகிறார். ஆண்டவர் சொன்னார்ல, ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். உனக்கு திறந்த வானங்கள் பிரதர், உங்களுக்கு திறந்த வானங்களை தருகிறார் சிஸ்டர். கர்த்தர் உங்களுடைய கடன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஒரு காற்றை அனுப்ப போகிறார். ஒரு மழை வர போகிறது. உங்களை கர்த்தர் தூக்கி விடுவா. யாராவது கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஷபலதரமா சென்டரே ரிபதலபா ஷகரதலபா. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.